சூரிய தசை கேது புக்தி உங்களை இடமாற்றம் பண்ண போது, சூரிய தசையில சுக்கிர புக்தி இன்னொரு புது வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஆமாயா அதை பத்தி தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, ஏன் இந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு 49 வயசு. 49 வயசு. சரி, ஜாதகம் வந்து அப்போ அவங்க பேசுகிறப்ப ஐயா பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தேன், சொன்ன விஷயம்லாம் நடந்ததுன்றனால இப்போ நான் என்னுடைய செக் பண்ண வரேன், பயம் காட்டுறாங்க எங்கே போனாலும் அப்படின்னு. அப்போ நான் ஜாதகத்தை எடுத்தோடனே அந்த முதல்ல சில விஷயங்கள் இருக்குங்க, அது பார்க்குறப்ப சரி ஜாதகத்தை நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லல. 1977 பிறந்திருக்கிறாங்க மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா, 1977 பிறந்திருக்கிறாங்க. சிம்ம லக்னமாகி லக்னத்தில் புதன் திக்பலமா இருக்கிறாரு. 2ல் ராகு. இந்த 2ல் ராகு பார்த்து சனி பார்த்த 2ல் ராகுன்னும் போதே உங்களுக்கு வந்து அது என்ன பாயிண்ட்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. 8ல் சந்திரன் கேது. சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் ஒளியான அமைப்புகள்ல இருக்காரு. 10ல் செவ்வாய் திக்பலமாக இருக்கிறாரு. 11ல் சுக்கிரன் குரு. 11ல் சுக்கிரன் குரு டிகிரி அமைப்புகள்ல போற சுக்கிரன் 7 டிகிரி, குரு 3 டிகிரி. 12ல் சூரியனும் சனியும் கிட்டத்தட்ட 7 டிகிரி சேர்ந்திருக்காங்க, 8 டிகிரி சேர்ந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு நடக்கிறது என்னன்னா, சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு 2022 இருந்து. அப்ப எடுத்த உடனே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், அம்மா 2022 இருந்து தூங்கலையா, தூங்கி ஒரு 4 வருஷம் ஆச்சா அப்படின்னு கேட்டேன். ஐயா ஆமா ஐயா. ரெண்டாவதா இன்னொரு விஷயம் கேட்டேன், அம்மா கால் பாதம் சம்பந்தப்படுற மாதிரியான விஷயத்துல இப்ப பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்குமே. ஐயோ ஏன் கேட்குறீங்க. இந்த 2 விஷயத்த சொன்னாங்க. அப்போ பர்சனலா சில விஷயம்லாம் சொல்லிட்டே வந்தேன். இடம் மாற போறீங்க, இப்போ எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க பிறந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லைங்க இந்த சூரிய தசை கேது புக்தி உங்களை இடமாற்றம் பண்ண போது, சூரிய தசையில சுக்கிர புக்தி இன்னொரு புது வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஆமாயா அதை பத்தி தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன விஷயம்? இப்போ கடுமையான 12ஆம் இடத்தினுடைய பாபத்துவ அமைப்புகள் இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2022 இருந்து ஒரு 4 வருஷமா உங்களுக்கு நடக்கிற சூரிய தசை கடுமையான பாபத்துவ தசை. ஆனாலும் ஒளிச்சந்திரனுடைய வீட்டுல இருக்காருன்ற காரணத்தினால சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. லக்னாதிபதி தசை தான் இங்க பாபத்துவ அமைப்புகள்ல சனியை அஸ்தகங்கப்படுத்தி இருக்காருன்றதுனால இது பாபத்துவம் தான். அப்ப பாபத்துவ அமைப்புகள்ன்றது உடலும் நல்லா இல்ல, மனசும் நல்லா இல்ல, தூக்கமும் நல்லா இல்லைன்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள கொண்டு வந்து கடுமையான மன அழுத்த நிலையில தான் இருக்கிறாங்க. சூரிய தசையில் கேது புக்தியில் மாற்றம் வரப்போகுது. என்ன மாற்றம்? சூரிய தசை கேது புக்தி மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா, சூரிய தசையில கேது புக்தி, கேது 8ஆம் இடத்துல இருக்காரு, குருவின் வீட்டுல இருக்காரு, 12ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்காரு. அப்போ இந்த கேது என்ன பண்ணுவாரு? இடம் மாற்றத்தை கொடுத்து சூரிய தசையில சுக்கிரன் புக்தியில தொழில் சம்பந்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் கொடுப்பாரு. எடுத்த உடனே கேட்டாங்க, என்ன தொழில் நான் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு. சந்திரன் நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்காரு. பெண்கள் அழகு சாதன அமைப்புகள் ஏதாவது பண்றீங்களானே, ஆமா காஸ்மெட்டிக் மாதிரியான விஷயம் பண்றேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஜோசியம் வருமே அப்படின்னு கேட்டேன். புதன் லக்னத்துல திக்பலமாகவும் சந்திர அதியோகத்திலையும் இருக்காருன்றதுனால ஆமா அந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படின்னு. இல்ல ஏன் ஜாதகம் பக்கம் வந்தேன்னா ரொம்ப நெகட்டிவா சொல்றாங்க. இப்ப நடக்கிற சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை எல்லாம் வந்து சுத்தமா நல்லா இல்லைன்றாங்களே. ஆமா, உங்களுக்கே ஜோசி வரும், அதுக்கு தானே இந்த நுண்ணறிவு பேஜ் எல்லாம் போட்டு இது பண்ணுங்கன்னு உங்களுக்கு தானே போடுறோம் அப்படின்னு சொன்னேன். சூரிய தசையில கேது புக்தி இந்த அக்டோபருக்கு பிறகு மாற்றம் வந்து சூரிய தசையில சுக்கிர புக்தியில இன்னொரு வாழ்க்கைக்குள்ள வந்து அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கையாக அமைஞ்சு சந்திர தசை முழுக்க நீங்க இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியில வரக்கூடிய, அதாவது வெளிநாடு இல்ல வெளி மாநில அமைப்புகள்ல வெளியில வந்து அங்கேயே நிரந்தரமா இருப்பீங்க. சூரிய தசை சந்திர தசையும் நல்லா இருக்கும், செவ்வாய் தசையும் நல்லா இருக்கும். செவ்வாய் தசை முடிஞ்சு வர்ற ராகு தசையில இருந்து தான் டல்லு. ராகு தசை வரும்போது வயசாயிரும். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் நல்லா இருக்க போறீங்க. அதுக்கான ஃபவுண்டேஷனே இந்த 2026 அக்டோபர் மாதத்துல இருந்து தான் ஸ்டார்டே ஆக போகுது. அக்டோபர் 22ஆம் தேதியில இருந்து தான் ஸ்டார்டே ஆக போகுது. முன்ன பின்ன இருந்தாக்கா 1 மாசம் 2 மாசம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகுதான் மாற்றம்னோடனே ஆமா நான் அதை தான் பிளான் வச்சிருக்கேன், எனக்கு இங்க இருக்கிறதுல விருப்பம் இல்ல, என்னால எதுவுமே பண்ண முடியலங்க. எதுவுமே பண்ண முடியாதுமா, பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டு பேரை கெடுத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொன்னேன். அப்ப இதெல்லாம் எதனை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8ஆம் பாவகத்தின் தன்மையில இதுல ஜென்மசனி வேற, மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் வேற. இந்த ஜென்மசனி அமைப்புகள் விலகும் பொழுது வாழ்க்கை நல்ல அமைப்புகளுக்கு வரணும்ன்ற மாதிரியான தன்மை இருக்கும்ன்றது மாதிரி. இதுல பர்டிகுலரா நான் பேசின விஷயம் என்னன்னாக்கா, அவங்களுடைய திருமணம் 49 வயசுல வரும்போது அடுத்து ஏதோ ஒரு வாழ்க்கைக்குள்ள போறீங்கன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். பட் இப்ப நான் நிறைய ஜாதகம் பாக்குறதுனால அதுக்கு அது வந்துடும்.
அது அப்படிதான் இதுக்கு தான் வராங்க அப்படின்ற மாதிரி. ஏன் இதை எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம்? லக்னத்துக்கு 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் கொஞ்சம் முதல்ல டிஸ்டர்பா இருக்குது இல்ல, குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த குரு சுக்கிரன் சேர்ந்தாலே வாழ்க்கை அமைப்புகள்ல சில வில்லங்கம் இருக்கும். அப்ப இந்த அமைப்புகள் வர்றதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் இந்த விஷயத்த கேட்டேன். ஆமா, ஏன் அந்த மாதிரி அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு பிறகு இந்த நபர் வருவாங்க. அவரோடு சேர்ந்து நீங்க பிறந்த அந்த மாநிலத்துல இல்லாம வெளியில செட்டில் ஆகுற மாதிரியான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு சொன்னேன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய விளக்கம். அப்போ 12ஆம் இடத்தினுடைய பாபத்துவமும் 11ஆம் இடத்தினுடைய சுபத்துவமும், இந்த இடத்துல நீங்க அதை தான் நோட்டீஸ் பண்ணணும். 11ஆம் இடத்தினுடைய சுபத்துவமும் 3, 7, 11ஆம் பாவகத்தினுடைய தன்மை பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு நிம்மதியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதுனால இப்பொழுது அது செயல்பட ஆரம்பிக்கும். சுக்கிரன் புக்தியிலிருந்து, சுக்கிரன் 3ஆம் அதிபதியா வர்றாருல, இதனுடைய அமைப்புகள்னால. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.